Master, you can start. தேங்க்யூ மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சளேஸ்வரி, பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்துட்டு கோவிடுக்கு முன்னாடியே த்ரைவ்ன்ற ஒரு கான்ஃபரன்ஸ் மூலமாக எனக்கு பிரமிட் வேலிக்கு கனெக்ட் ஆச்சு, பெங்களூர் கனக்புரா ரோடில். ஷ்ரயன்ஸ் தாகா சார் அவங்க டீம் கண்டக்ட் பண்ண அந்த கான்ஃபரன்ஸில் நான் அட்டென்ட் பண்ணேன். நான் வெரி லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். பத்ரிஜி சாரையும் நான் மீட் பண்ணியிருக்கேன். பட் தியானம் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல, கண்டினியூஸாக பண்ண முடியல. இப்போ ரீசண்டாக ஒரு 7 monthsக்கு முன்னாடி நான் மியூசிக் ஆன் மெடிடேஷன்னுட்டு பிரமிட் வேலியில் அட்டென்ட் பண்ணேன், 1 day செஷன். ஸோ அந்த செஷன்லேருந்து தான் ரெகுலராக நான் தியானம் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ஃப்ரம் பாஸ்ட் 10 years. லேடிஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது அடினோமயோசிஸ் சொல்லுவாங்க. பீரியட்ஸ் டைமில் பீரியட்ஸ் நார்மலாக வெளியே வர்றதுக்கு ரொம்ப வலி, பயங்கரமாக வலி இருக்கும். நான் நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணேன், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன். பட் எதுலேயும் ரிசல்ட் இல்லை. அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போதுங்கன்னா முடியல, இவ்வளோதான் லைஃபு, இன்னும் இதுக்கு இதே இல்லைன்ற மாதிரி ஃபுல் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும். அப்போ தான் நான் கிரியா யோகாவில் பரமாம்சா யோகானந்தாவோட ஒரு புக்கு என்னோட கசின் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதில் எனக்கு ரொம்ப கேட்சியாக இருந்தது என்னன்னா, கடவுள்கிட்ட பேசுங்க, உங்களோட நோவை சொல்லுங்க, யூல் பி கியூர்டுன்ற மாதிரி இருந்ததுனால நான் மெடிடேஷனுக்கு உட்காருவேன். ராத்திரி நேரத்தில் பண்ணுவேன் மெடிடேஷன். ஆல்ரெடி எனக்கு பிரமிட் வேலி மெடிடேஷன் தெரியும், ஆனாபானாசதி. ஸோ அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். முறையாக இந்த மியூசிக் ஆன் மெடிடேஷன் போனப்போ தான் ஐ ஸ்டார்டட். நான் ஸ்டார்ட் பண்ணிந்து November 11, 2024. November 13th வந்து எனக்கு ஒரு மாஸ்டர் அருண் சார்ன்ட்டு பிரமிட் வேலியில் கனெக்ட் ஆகுறாரு. அவர்கிட்ட என்னோட ஹெல்த் இஷ்யூ சொல்லும் போது அவர், மாஸ்டர் நீங்கள் 3 hours மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னுட்டு எனக்கு கைடு பண்ணார். ஸோ நான் 48 days 3 hours மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, நான் தியானம் 3 hours ஸ்டார்ட் பண்ண 6th டேலேயே எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. ஆனால் எனக்கு வலியே இருந்தில்ல. எந்த எக்ஸ்டென்ட்டுக்கானா, எனக்கு யூஸ்வலி பீரியட்ஸ் ஆச்சுன்னா நான் பெட்லேயே தான் படுத்துருக்கணும். வீட்டிலேருந்து சாப்பாடு அங்கே தான் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலி பெட்டு தான். ஆனால் இந்த வாட்டி ஆஃப்டர் ஜஸ்ட் 6 days ஆஃப் 3 hours மெடிடேஷன் நான் எழுறேன். ஐ எம் குளிக்க முடியுது, நார்மலாக இருக்க முடியுது. நான் ஆக்சுவலி ஐ எம் டீச்சர், கோச்சிங் சென்டர் நடத்துகிறேன், கிளாஸ் எடுக்கிறேன், நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டிலையும் இருக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு, கரெக்ட், மெடிடேஷன் இஸ் ஈவன் அ மெடிசன், ஹீலிங் ஆயின்னு இருக்குன்னு. இதை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், என்ன மாதிரி நிறைய பேர் சஃபர் பண்ணுவாங்கன்னுட்டு December 1 எங்கள் வீட்டில் வந்துட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அருண் சாரை இன்வைட் பண்ணுறோம். அவரை அக்செப்ட் பண்ணிக்கின்னு இன்னி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 7 months முடிஞ்சு 8th month ஸ்டார்ட் ஆச்சு. எவ்ரி சாட்டர்டே மார்னிங் 9:30 to 11 o'clock எங்கள் வீட்டில் வந்து மெடிடேஷன் பண்ணுறோம் ரெகுலராக. அது ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு மெடிடேஷன் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னோட இன்னர் கிளென்சிங், என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இன்னர் பீன் கனெக்ஷன், என்னுள்ளே இருக்கிற ஃப்ளாஸ் நான் வந்து கரெக்டானாதான் இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் என்ற ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் ஐ எம் ஃபீலிங் பீஸ், அந்த காம்னஸ், அக்செப்டன்ஸ். இதனால ஓகே, என்னுக்குள்ள நான் த வே ஐ லுக் அட் திங்ஸ் மேட்டர்ஸ் வித் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீன்றது நல்லா எனக்கு புரிஞ்சிச்சு. அண்ட் ஐ எம் ப்ராக்டிஸிங் தட். அதோட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வெறும் தியானம் பண்ணால் மாத்திரம் பத்தாது, இந்த மாதிரி கம்யூனிட்டி கூடயும் நம்ம கனெக்டடாக இருக்கணும். ஏன்னா இந்த சோல் கனெக்ஷன் குரூப்பில் நான் ஜாயின் ஆகி எனக்கு நிறைய நாலேஜ், நிறைய விஸ்டம். நீங்களே சில பேர் என்னை பிகினிங்லேருந்து பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்வியெல்லாம் கேட்பேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர். அப்புறமேல நீங்களாம் சொல்கிற மாதிரி புக் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு புக், ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் புக் ரீடிங் கூட இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இது மூணையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து ரைட் நவ் எப்படி இருக்கு ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னா, லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன், ஜஸ்ட் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். நான் ஃபுல் இப்போ கனெக்டடாக, இன்வால்வ்டாக, ஈவன் வைல் ட்ரிங்கிங் அ காஃபி, எனி டாஸ்க் ஃபார் த டே நான் ஃபுல் கனெக்ட் ஆகின்னு இருக்கிறேன். அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ், அதை மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, தட் இஸ் வண்டர்ஃபுல். எல்லாமே நம்ம ரசிக்க முடியும், எல்லாமே ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அக்செப்டன்ஸ், பீப்புள் அரவுண்ட் அஸ், டெஃபினெட்லி ஆல் ஆஃப் அஸ் ஆர் இயர் அரவுண்ட் ஃபார் லெசன்ஸ். ஏதோ ஒரு லெசன் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்காங்க. லெசன் லேர்னிங், லெசன் ஷேரிங்ன்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுன்னு இருக்கிறதுனால இட் சீம்ஸ் டு பி ரியலி பீஸ்ஃபுல்.
தேங்க்யூ மாஸ்டர்.